அண்ணா வாமா தங்கச்சி, நீ வருவன்னு எனக்கு தெரியும். வா வந்து உட்காரு. நான் போய் சுட சுட ஏதாவது டிஃபன் டீ காஃபி எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். நீ உட்காரு. ஐயோ அதெல்லாம் வேணாண்ணா. எனக்கு டைம் இல்ல. நான் வீட்டுக்கு போகணும். நீங்க சீக்கிரம் வாங்க. நான் ராக்கி கட்டிட்டு கிளம்புறேன். இவ்வளவு தொடுவுல இருந்து வந்திருக்க, டயர்ட் ஆயிருக்க, உட்காரு, சாப்பிடு, ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் ராக்கி கட்டிக்கலாம். எதுக்கு இப்படி அவசர அவசரமா பண்ற? உட்காரு, நான் வேற போய் வாங்கி வந்துடுறேன். ஐயோ அண்ணா அதெல்லாம் வேணாம். நான் தான் சொல்றேன்ல கிளம்பணும்னு. சொன்னா கேட்க மாட்டியே. சரி வா. இந்தாண்ணா ஸ்வீட் அண்ணி கிட்ட கொடுத்துரு. நான் கிளம்புறேன். என்னது கிளம்புறியா? நீ வந்து எனக்கு ராக்கி கட்டுங்க. வெயிட் பண்ணு, உன்னோட கிஃப்ட் வாங்கிட்டு போ. ஹாப்பி ரக்ஷா பந்தன் அண்ணனோட சின்ன கிஃப்ட். கொடு. இதுல உனக்கு பிடிச்ச நெக்லஸ், இதுல உனோட ஃபேமிலிக்கே ட்ரெஸ் இருக்கு. உனக்கு சாரி, மாமாக்கு ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட், பசங்க ட்ரெஸ். கொடு. அண்ணா இதெல்லாம் மொத்தம் எனக்காண்ணா. இதெல்லாம் வாங்கி வரதுக்கு என்ன அவசியம்ண்ணா? நான் இது வாங்கிட்டு போறதுக்கா வரேன். ரக்ஷா பந்தன் பண்டிகை வருஷத்துல ஒரு நாள் தான் வருது. உனக்காக செய்யாம வேற யாருக்காக செய்ய போறேன்? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு செல்ல தங்கச்சி. உனக்கே தெரியும் என்னோட லாஸ்ட் இயர்ல இருந்து என்னோட வேலை எப்படி போயிருக்கு. அதனால நான் போன வருஷத்துல இருந்து இதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருந்தேன். உனக்கு இந்த நாள்ல ஒரு நல்ல கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சோ அதனாலதான் நான் நல்ல கிஃப்ட் முன்னாடியே பிளான் பண்ணி வாங்க. ஆனா எனக்கு ஒரு வருஷம் இருக்கு. நீ வந்தவொடனே இப்படி அவசர அவசரமா போகணும்னு சொல்றியே, இது நியாயமா? அட்லீஸ்ட் ஒரு 10-15 நாள் என் கூட இருக்க கூடாதா? இந்த ஒரு நாளாச்சும் என் கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா பேசி பேசி ஜாலியா இருக்கனால எதுக்கு இப்படி வந்தவொடனே போறேன்னு சொல்ற? இதெல்லாம் சரியாமா? இங்க வசதி வாய்ப்பு தான் கம்மியா இருக்கும். பாசத்துக்கும் மரியாதைக்கும் என் வீடு நிறைஞ்சிருக்குமா எப்போ. இந்த வீட்டோட கதவு என்னைக்குமே உனக்காக திறந்தே தான் இருக்கும். நீ எப்போ வேணாலும் வரலாம், போலாம், எது வேணாலும் கேட்கலாம். இந்த அண்ணன் கிட்ட உரிமையா இருக்கு. 10 நாள் இல்ல, நீ 1 மாசம் 2 மாசம் கூட இரு. இது உன்னோட வீடு. வா. ஐயோ அண்ணா 10-15 நாள் எதுக்கு? நான் ஒரு மாசமே இருந்துட்டு போறேன். எங்க பணம் அதிகமா இருக்குதோ அங்க பாசமும் இல்ல, மரியாதையும் இல்ல. எங்க பணமே இல்லையோ அங்க பாசத்துக்கு குறையோ இல்ல, மரியாதைக்கும் குறை இல்ல. நம்மளோட கூட பிறந்தவோ எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும், கஷ்டத்துல இருந்தாலும் இல்ல சந்தோஷத்துல இருந்தாலும் அவ கூடவே நிக்கிறவனா உண்மையான கூட பிறந்தவன். ஹாப்பி ரக்ஷா பந்தன் டு ஆல்.